1995 ரேஞ்சில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை பை பண்ணால் புரோக்கர்கிட்ட போய்ட்டு ஃபிசிக்கல் ஷேர் ஃபார்மெட்டில் தான் வாங்க முடியும் நம்மளால். இதனால் டைம் டே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃப்ராடு வேலைகள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இதனால் ஃபாரின் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதனால் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்து செபியோட சப்போர்ட்டோட நம்ம ஏன் ஒரு டெபாசிட்ரி க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது தான் என்எஸ்டிஎல். எல்லா ஷேர் அண்டு டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க என்எஸ்டிஎல். பிஸ்னஸ் மாடல் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட்டில் எஃப்ஐஐ டிஐஐ பல்க் டீல் பிளாக் டீல் பண்ணுறதுல ஹோல்டு பண்ணுறது, அதை டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த ப்ராசஸ்லாம் அவங்க பண்ணித்தராங்க. அதுக்கு எஃப்ஐஐ வந்து ஒரு கமிஷன் வந்து இவங்களுக்கு பே பண்ணுறாங்க. அதில் இவங்ககிட்ட 70% மார்க்கெட் ஷேர் இருக்குது. 2021 செபி என்எஸ்டியில் இன்னும் டிரான்ஸ்பரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேஷனை பாஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் என்டிட்டி கிட்ட 50%க்கு மேலே ஹோல்டிங்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 50%க்கு மேலே அதிகமாக வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஐபிஓவில் அவங்களோட ஷேரை செல் பண்ணுறாங்க. சிடிஎஸோட மார்க்கெட் கேப் 33,000 கோடி இருக்குது. ஆனால் என்எஸ்டியோட மார்க்கெட் கேப் 20,000 கோடி தான் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது என்எஸ்டியோட வேல்யூஷன் கம்மியாக தான் இருக்குது. 4,000 கோடி ஐபிஓ பண்ணுறாங்க. ப்ரைஸ் ரேஞ்சு 760 800 ரேஞ்சில் இருக்குது. ஜூலை 13 ஓப்பன் ஆகுது, ஆகஸ்ட் 1 க்ளோஸ் ஆகுது. லிஸ்ட்டாக வந்து ஆகஸ்ட் 6 வந்து லிஸ்ட் ஆகுது.